நீங்க என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். மூன்றாவது காரியம் என்னால முடிக்க முடியாது. ஒரே ஒரு வசனங்களை வாசிச்சுட்டு நாங்க எழுந்து நாங்க ஜெபிக்க போறோம். உபாகம புத்தகம் 31வது அதிகாரம் 10-13 மட்டும் வாசிக்கிறீங்களா? இந்த பிரசங்கம் இந்த சர்ச்சில் இப்ப நாங்க 1 hour தான் பிரசங்கம் பண்றோம். ஆனா யூதர்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பாங்க. வாரத்துல 2 நாள் ஜெபாலயத்துல பைபிள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 32 அதிகாரம் வாசிப்பாங்க. சர்ச்சில் இன்னைக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்கவே எங்களுக்கு கஷ்டமாயிருக்கு. அவங்க என்னத்துக்கு பைபிள் வாசிக்கிறாங்க தெரியுமா? அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது மேலே பாருங்க, ஒவ்வொரு 7 வருஷத்துல மட்டும் இல்ல, அவங்க ஒவ்வொரு நாளும் வாசிப்பாங்க. ஒவ்வொரு 7வது வருஷமும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா, இந்த பைபிளை நீங்க வாசிக்கணும்னு சொல்லி. ஏன் பைபிளை வாசிக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும் படிக்கும் ஜனத்தை இந்த பைபிளை நீங்க வாசிக்கிறீங்கன்னு சொன்னா, பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு சொன்னா, அது அர்த்தம் எதற்காக சொல்லுங்க? உங்களுக்குள்ள தேவ பயத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுதின இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கக்கூட முதலாவது உங்களுக்கு என்னது தெரியுமா தருவே? தேவ பயத்தை தருது. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிளை வாசிக்கக்கூட உங்களுக்குள்ள தேவ பயம் வருது சொல்லுங்க? இன்னைக்கு பைபிளை வாசிக்கக்கூட காலுக்கு மேல காலை விட்டு கொண்டு பக்கத்தில் இருக்கிற நோண்டி நக்கல் அடிச்சு கொண்டு இப்படியெல்லாம் நான் இருந்தேன் தெரியுமா? அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இயேசு சொல்றேன். என்னுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் நான் அவர் சொல்றேன். உண்மையாவே எங்க இருக்கிற நீங்க வாலிப பிள்ளைங்க பார்க்கல சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க, இவ்வளவு ஆண்டவர வார்த்தையை கனம் பண்றீங்க, ஆண்டவருக்காக பக்தி இருக்கீங்க, வாழ்றீங்க. இன்னைக்கு நான் அப்படி இருக்கேன், வாலிப பிள்ளையா இருக்கேன். எவ்வளவு காரியங்கள் தேவ பயம் இல்லாம எவ்வளவு தவறுகள் செய்திருக்கேன் தெரியுமா? அதை மேம்படுத்தி பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா அந்த தேவ பயம் இல்லாத, அந்த தேவ பயம் எனக்குள்ள வந்தது நான் பைபிள் படிச்சுட்டு போன பிறகு. ஏன்னா அங்க இந்த வார்த்தையை அதிகமாக நான் நேசித்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் 85 ஆண்டு சர்ச்சுக்கு போனேன். இப்ப கிட்டத்தட்ட 40 வருஷமாயிட்டு யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு போய் 41வது வருஷத்துக்குள்ள வந்திருக்கு. 87ஆம் ஆண்டு சண்டே ஸ்கூல் போனேன். எவ்வளவு பைபிள் வாசிச்சிருப்பேன். ஆனா எனக்குள்ள தேவ பயம் வரையில. ஏனென்றா பைபிள தேவ பயம் வர்றதுக்கு வாசிக்கல. மற்றவங்களை விட சண்டே ஸ்கூல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி, யூத்ல மற்றவங்களை விட நான் என்ன சொல்றது வேத போட்டியில மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி, மற்றவங்களை விட பாஸ்டர் பைபிள் வசனம் கேட்கல அவருக்கு சொல்லணும்னு சொல்லி, மற்றவர்களை விட நான் பெஸ்டா இருக்கிறது பைபிளை படிச்ச காலங்கள் இருந்தது. ஆனா பைபிள் படிச்சுக்க போன பிறகுதான் பைபிளை ஏன் படிக்கணும் என்றதை நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு பைபிளை படிக்கக்கூட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எனக்குள்ள தேவ பயத்தை கொண்டு வருது. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள் சில காரியங்களை சொல்லக்கூட செய்யக்கூட இன்றைக்கு என்னுடைய கடந்த காலம் எனக்கு ஞாபகம் வரும். அந்த காரியங்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடாது நினைப்பேன். ஒரு கணவன் மனைவியை குறித்து 2-3 நாளா நான் ஆண்டவரை சமூகத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அவங்களை கூப்பிட்டு நான் பேச போற காரியம் இருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட 5-6 சபைகள் கடந்து வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் தேவ பயம் இல்லாம தைரியமாக எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தருடைய ஆலயத்துல யார் கை வைத்தாலும் கர்த்தர் யாரையும் சும்மா விட மாட்டேன் தெரியுமா? இந்த சபைக்காக உழைத்தது யார் தெரியுமா? உங்களோட பாஸ்டர் இல்லை, பேதுரு இல்ல, பவுல் இல்ல. இந்த சபைக்காக உழைத்தது யார் தெரியுமா? பரலோகம். லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை வரைக்கும் அந்த லூக்கா என்ன சொல்றது தெரியுமா? தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். தேவன் சகரியா கூட பேசினார். தேவன் சிமியோனு கூட பேசினார். அந்த தேவன் இந்த இயேசுவை எங்களுக்கு பரிகார பலியாக அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் இந்த காரியங்களை கிரியை செய்து கொண்டிருக்க கூட இன்றைக்கு அந்த தேவனுக்கு விரோதமாக சபைக்குள்ள நாங்கள் குழப்பத்தை கொண்டு வர முடியுமா?
பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த சபைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும். நான் விரும்பி இருந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையில நான் சமாதானம் பண்ணுகிறவன் மட்டுமல்ல, இந்த சபையில நான் ஆண்டவரே சுவாமி உமக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாக வாழ ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற இருமாப்புகள் எடுத்து போடுங்க, என்னை குறித்து இருக்கிற சுய மதிப்புகள் எடுத்து போடுங்க, எந்த சுயத்தை நான் விட்டு கொடுக்கிறேன். இந்த சபையில நீங்க தான் உயர்ந்திருக்கணும், நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உன்னதமானவர், நீங்க தான் உயர்ந்திருக்கணும். ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கண்களை புரியுங்களா? யாரும் யாரையும் பார்க்க போகிறதில்ல, யாரும் அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. தயவு செய்து எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரோட வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்கத்தான் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வர்ஷிப் பண்றதுக்கு அது நல்லது, அது வீட்டு எடுத்து பண்ணலாம். ஆனா வார்த்தை இங்க தான் கேட்கணும். கர்த்தர்ட்ட இருந்து வர்றது வர்ஷிப் இல்ல, வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறாங்களோ அவங்களை தான் கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க போறேன். இன்னைக்கு இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு காரணராக மாறணும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்கள் கட்டியெழுப்பப்படுவதற்கு காரணராக மாறணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மணல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கற்பாறை எங்க இருக்கோ அதுல இருந்து மறுபடியும் உங்களை கட்டிக்கொள்வதற்கு விட்டுக் கொடுக்கணும். இந்த சபைக்குள்ள ஒரு தேவ பயம் வரணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரணும் ஒவ்வொருவருக்குள்ளே. ஆண்டவரை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை பொறுப்படுங்க, எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமது சமூகத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துவாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும். ஒப்பு கொடுக்கணும். வாய்களை திறந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பனை கர்த்தாவே நன்றி அப்பா. ஜீவனுள்ள பிதாவே உடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே உடைய திருச்சபை நீங்கள் இந்த நாளில் போஷித்தபடி நான் நன்றி அப்பா. எங்களுடைய உலர்ந்த பகுதிகளை ஈர்ப்பித்தபடி நான் நன்றி அப்பா. என் தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே, ஐயா என் தெய்வமே கர்த்தாவே, தேவரே அன்பான தெய்வமையா, அதே என் தெய்வனுடைய வேறு சொல்லுது அவர் படிச்சிருக்கிறார் கிரியன் சொல்லி கர்த்தாவே அப்பா. பிதாவே கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோமே கர்த்தாவே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய சந்ததியாக, ஆசிரியர்களாக, லேவிகளாக ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து அநேக ஜனங்களை ஆண்டவரே உங்களுக்காக வழிநடத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என் தகப்பனே ரோமர் 5:5 சொல்லப்பட்ட அந்த தேவ அன்பை அனல் மூட்டி கொடுப்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஒருவரோட பட்சிக்காத படிக்காதவரே ஒருவர் சினையிட்டு அப்பா என் தெய்வமே நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து வழிநடத்துமையா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோமையா, இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கய்யா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் செல்வைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேலைக்கு. அதை நான் மறப்பதில்லை.
கூட இருந்தவள்